ஹலோ ஆல். இன்னைக்கு இந்த கிளாஸில் என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பிஓவுடைய ப்ரிலிம்ஸ் லெவல் பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரீசனிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா, டிலே பண்ணாமல் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு பேராப் லெட்ரு லாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். போமா அடுத்து. ரைட், 9% ஓகே. இந்த மாதிரி சீட்டிங் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, சீனியர் மோஸ்ட் ஜூனியர் மோஸ்ட். ஓகே ரைட், செஞ்சிடலாம். ஈஸியாக தான் இருக்குது, அப்படியே செஞ்சிடும், டக்குன்னு செஞ்சிடும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? எம்டி, சிஓ, அடுத்து என்ன இருக்காங்க? சிஎஃப்ஓ, சிஆர்ஓ, அடுத்து சிஓஓ, ஜிஎம், டிஎம், ஹெச்ஆர், டிஎல். 9 ரெசிக்னேஷனு. ஏன்னா சிங்கிள் வேரியபிள். இது ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கான காரணம் தெரியணும்ல. இது சிங்கிள் வேரியபிள், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது இதெல்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லாமல் சிங்கிள் வேரியபிளாக சொல்கிறாங்க. கோடு கேவலமாக போட்டிருக்கேன், கோடை மட்டும் நேராக போட்டுறேன். சிங்கிள் வேரியபிள்ன்றனால செய்ய போகிறோம். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடும். 2 பாசிபிள் வருன்றக்கா. ஓகேங்களா, சரி. எக்ஸோடைய கியூவோடைய 4% ஜூனியரில், கியூவோடைய 4% ஜூனியரில் 1 2 3 4 3 பேர் விட்டு யாருன்னா எக்ஸு. சரி, ஹூ இஸ் சீனியர் டு சிஆர்ஓ? சிஆர்ஓவோட சீனியர். ஓகே, கியூ வச்சு வேறு எதுவும் க்ளூ இருக்கா? இந்த இங்கே ஒரு க்ளூ இருக்குது. என்னது? கியூவோடைய சீனியரில் இருக்கவங்க எத்தனை பேரோ அதை விட ஒருத்தங்க அதிகமாக இருப்பாங்க எஸ்ஸில். கியூவோடைய சீனியரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது ஒன்லி 3% இருப்பீங்க எஸ் அண்ட் டி. ஓகே, பிக்கும் டிக்கும். ஓகே, எல்லாத்த வச்சும் எல்லாம் கனெக்ட் ஆகுது. அதனால் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தோம். எதுலன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் ரீட் பண்ணோம், அப்படியே பார்த்தா கண்டுபிடிச்சணும். சரி, இதுல தான் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. இங்கே எத்தனை பாசிபிலிட்டி வரும்? சீனியர் ஆஃப் சிஆர்ஓ இந்த இங்கே வரலாம், கியூ இங்கே வரலாம், இல்லை கியூ இங்கே வரலாம், இங்கே வரலாம். 3 பாசிபிலிட்டி. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கியூ இங்கே, கியூ இங்கே, கியூ இங்கே. 1 2 3 பேர் விட்டு எக்ஸு, 1 2 3 பேர் விட்டு எக்ஸு, 3 பேர் விட்டு எக்ஸ் இங்கே. சரிங்களா, 3 எக்ஸ் விட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? சீனியர் டு கியூஆர்ஓ இஸ் 1 லெஸ் தன் கியூக்கு 2 பேர் மேலேயா, அப்போ எஸ்சி கீழே 3 பேர் இருப்பான். 1 2 3 பேர் விட்டு எஸ்சி இங்கே. கியூக்கு மேலே ஒருத்தனா, எஸ்சி கீழே 2 பேர் இருப்பான், எஸ்சி இங்கே. கியூக்கு மேலே யாருமே இல்லையா, அப்போ எஸ்சி கீழே ஒருத்தனாவது இருப்பான். ரைட், அடுத்து 3% பண்ணி எஸ்என்டி. எஸ்என்டி எஸ்சிக்கு டிக்கு நடுவில் இங்கே 3% வைக்க முடியாது, இங்கே வைக்கலாம். 3% விட்டு இங்கே டி, இங்கே 3% வைக்க முடியாது, இங்கே 1 2 3 பேர் விட்டு இங்கே டி. ஓகே, அடுத்து 3 பேர் விட்டு இங்கே டி. ஓகே ரைட், அடுத்து பி இஸ் 2% ஜூனியர் டு பி 2% ஜூனியர், பி பி. அடுத்து டி உடைய 2% ஜூனியரில். ஓகே ரைட், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பிட்வீன் யூ பி அண்ட் யூ இஸ் 1 லெஸ் தன் த யூ அண்ட் வி. ஹூ இஸ் சீனியர் டு எக்ஸ்? யார் சீனியரு? வி வந்து எக்ஸோட சீனியர்ன்ட்டாங்க. வி எக்ஸோட சீனியர் அப்படின்னா இந்த இடத்துல எங்கே வைக்கலாம்? இங்கே வி வைக்கலாம், இல்லை இங்கே வி வைக்கலாம். ரைட், ஓகே. இங்கே வி வச்சோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? யூக்கும் விக்கும் நடுவில். ஓகே, அதாவது பிக்கும் யூக்கும் நடுவில், பிக்கும் யூக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா பிக்கும் யாருக்கு? யூக்கும் விக்கும் நடுவில்லையா? யூக்கும் விக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேராக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பிக்கும் யூக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்தால் யூக்கு விக்கு நடுவில் 2 பேர் இருக்கணும். ஆனால் என்ன இங்கே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, எக்ஸ் வந்து பெருசுன்ட்டா, எக்ஸை விட மேலே இருப்பாங்கன்ட்டாங்க. வி சரி, அப்போ இங்கே வி வச்சோன்னு வைங்க. இங்கே வி வச்சோன்னா யூவை இங்கே போட்டோம்னா 1 2 பேர் இருக்காங்க பிக்கு யூக்கு நடுவில். அதே மாதிரி யூக்கு விக்கு நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு பாசிபிலிட்டி ஓகே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இங்கே நம்ம வச்சு செக் பண்ணுறோம். இங்கே யூ வி வச்சோன்னு வச்சுங்களேன், இங்கே வி வச்சோன்னா யூவை நம்ம எங்கே போட்டாலும் அதிகமாக வருவாங்க. ஏன்னா 2 பேர் இருக்காங்கல்ல. இங்கே யூ வச்சா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் வர மாட்டாங்க. அப்போ அந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டு. எந்த பாசிபிலிட்டி கரெக்டு? இங்கே வி வைக்கிறோம், இங்கே என்ன பண்ணுறோம்? யூ வைக்கிறோம். கரெக்டாக அப்படி வச்சா மட்டும்தான் இங்கே ஒரே இடத்துல வராங்க. கீழே என்ன கொடுத்துறாங்க? டபிள்யூடைய சீனியரில் ஆருடைய சீனியர் டபிள்யூவான், டபிள்யூடிஎல் கிடையாதுன்ட்டான். அப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி அவுட்டு. சரி, டபிள்யூ ஆர்டிஎல் கிடையாதா? ஆமாம், ஹூ இஸ் ஆர்டிஎல் கிடையாதுன்னு தான் தப்பு. இந்த பாசிபிலிட்டி அவுட்டு. ரைட், அதே மாதிரி இங்கே போகிறோம். எக்ஸ் இங்கே வி வச்சோன்னு வைங்களேன். இங்கே வி வச்சோன்னா யூவை தூக்கி மேலே வச்சோன்னா, யூவை மேலே வச்சோன்னு வைங்க. 2 பேர் விட்டு விக்கு இருப்பாங்கன்னா 3 பேர் விட்டு பிக்கு இருப்பாங்க. தப்பாக இருக்குது, உல்ட்டாவாக இருக்குது. அப்போ யூ கீழே தான் போவாங்க. இங்கே வி வச்சோம்னா யூ கீழே வச்சோம்னா இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம். இப்போ நான் யூவை இங்கே வச்சா நான் 2த்தையும் ஃபெச் பண்ணி வச்சிடலாம். யூவை இங்கே வச்சேன்னா இங்கே ஆரை இங்கே வைப்பேன், டபிள்யூ மேலே வைப்பேன். அப்படி வச்சேன்னா ஆறு திருப்பி டிஎல்ல வந்துடும், தப்பாயிரும் பாசிபிலிட்டி. அப்போ என்ன பண்ணிடலாம்னா யூவை லாஸ்ட்டில் போடலாம். யூவை லாஸ்ட்டில் போட்டுட்டு இங்கே டபிள்யூ வைக்கலாம். இங்கே டபிள்யூ வச்சு ஆரை கீழே லாஸ்ட்டில் வைக்கலாம். இல்லை ஆரை வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? டபிள்யூ மேலே வச்சிடலாம்.
அப்படி வச்சா இந்த பாசிபிலிட்டி ஓகே ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாசிபிலிட்டி ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா 1 லெஸ் தென் இங்கே பார்த்தா 1 2 3 பேர் இருக்காங்க, 1 2 3 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணி தேவையில்ல. இது கரெக்ட் ஆயிடுச்சுல்ல, இது கரெக்ட் ஆச்சுன்னு செக் பண்ண தேவையில்ல. எக்ஸுக்கு மேலே தான் இருக்கணும் வி அப்படின்னு சொல்லும்போது இங்கே வி வச்சாலும் சரி இல்லை எங்கே வி வச்சாலும் சரி, ஒருத்தர் அதிகமாக இருக்கணும்னா பிவி பக்கத்தில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பக்கத்தில் இல்லை, அதனால இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஓகே ரைட், கொஸ்டின் போட்டுருவோம். டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஸ்டின் போட்டுருவோம். ஓகே, 4 டெசிக்னேஷன், ஹவு மெனி டெசிக்னேஷன் பிட்வீன் இங்கே வந்து யூக்கும் இமிடியட்லி ஜூனியர் டு டி, யூ இமிடியட்லி ஜூனியர் டு டி இங்கே இருக்காரு. யூக்கும் இவங்களுக்கு நடுவில் 1 2 3 4 பேர் இருக்காங்க. 4 பேர் 4 4 4. அடுத்து இப்போ ஆல் த பர்சன் அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃப்ரம் சீனியர் மோஸ்ட் டு ஜூனியர் மோஸ்ட். கொஸ்டின் ஆஃப் ஹவு மெனி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். சீனியர் மோஸ்ட்லேருந்து எழுதணும். எது பிக்யூஆர்எஸ்டி தான். PQRSTUV WX. யார் சேஞ்ச் ஆகாமல் இருக்காரு? இந்த இவர் ஒருத்தர் சேஞ்ச் ஆகாமல் இருக்காரு. வேற யார்? வேற யார்? இல்லை இல்லை இல்லை, வேற யாரும் இல்லை. Q மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்காரு, ஒரே ஒருத்தர். ரைட்டு. ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸ் கேட்குறான். எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுங்கிறான்? ஓகே, அப்படி படிச்சுட்டு போயிருமா? எக்ஸுடைய ஜூனியர் தான் யூ. ஓகே, எக்ஸு டிஎல் கிடையாதுங்கிறான். எக்ஸுடைய ஜூனியர் தான் யூ, கரெக்டாக இருக்குது. எக்ஸு டிஎல் கிடையாதுன்னு சொல்கிறான், கரெக்டாக இருக்குது. ரைட். எக்ஸு ஜிஎம், டிஎல் கிடையாது. ரைட். அடுத்து இது 2 வராது. அடுத்து என்ன இருக்குது இங்கே? எக்ஸுடைய இமிடியட் ஜூனியரில் 6, 6க்கு சீனியர் தான் டியா. எக்ஸுடைய 6க்கு சீனியர் டி, இது தெரியும், ஏன்னா 6 கீழே தான் வந்தார். 6க்கு சீனியர் டி கன்ஃபார்ம். எக்ஸுடைய இமிடியட் ஜூனியர்னா செக் பண்ணிங்க. எக்ஸுடைய இமிடியட் ஜூனியர் எஸ் இருக்காரு 6ல். ஓகே, அடுத்து ஜிஎம்மா யார் டெசிக்னேட் பண்ணுறாங்க? ஜிஎம் யாருன்னா எக்ஸு, ஜிஎம் எக்ஸு, ஜிஎம் எக்ஸு. காம்பினேஷன் இஸ் கரெக்ட். கரெக்டான காம்பினேஷன் WMD TCFO PCOO. WMD கரெக்டாக இருக்காரு, TCFO கரெக்டாக இருக்காரு, PCOO கரெக்டாக இருக்காரு. கரெக்டாக இருக்காரு. இவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களே? ஆமாம், இவங்க எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. ஆல் ஆர் கரெக்ட். ரைட். அடுத்து இது மாதிரி நம்பர் இருக்குது. சரி, அது போடாமல் இது போடலாம். என்ன இருக்குது? கிவன் நம்பரு த டிஜிட் ஆட் ஈவன் பொசிஷன் ஆர் இன்க்ரீஸ்ட் பை 2. 2 இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? இந்த டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே, இந்த இதெல்லாம் அசெண்டிங், அதாவது 2 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்சு. சரி, வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த தேர்ட் டிஜிட் ஃப்ரம் த போத் எண்ட்? ஓகே ரைட். இப்போ இதில் யார் யாரெல்லாம் அதிகமாகவாங்களோ அவங்க மட்டும் எழுதுனா போதும். 2வது 4வது 6 8. இப்போ இவங்களாம் அதிகமாகவாங்க. 7ன்றவர் 9 ஆவார், 5ங்கிறது 7 ஆவார், இவரு 7 ஆவார், திருப்பி இந்த 6ன்றவர் 8 ஆயிருப்பார். ஓகே, அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். ஏற்கனவே இங்கே எனக்கு 1 2 3 3ஆம் டிஜிட் 3. எனக்கு 3ஆம் டிஜிட் தான் தேவை, நான் 3ஆம் டிஜிட் மட்டும் பார்க்குறேன். 1 2 3 3ஆம் டிஜிட் 3 இருக்குது. ரைட்டு. 3ஓட மல்டிபிள் தான் ஆன்சர் இருக்கணும். 3ஓட மல்டிபிள் இல்லை, 3ஓட மல்டிபிள் இல்லை, 3ஓட மல்டிபிள் இல்லை. ரைட்டு. ஓகே, அடுத்து இங்கே வேற என்ன செக் பண்ணணும்? இங்கே வந்து டிசைனிங் ஆர்டர் எழுதணுமா? இதை டிசைனிங் ஆர்டர்னா 9 ஏற்கனவே வேணா இருக்கா? இல்லை. 8 வேறு எதுவும் இருக்குதா? இல்லை. அப்போ 9 8 7ன்னு எழுதியிருப்பேன். அப்போ 3 × 7 21 தான் ஆன்சர். ரைட்டு. அடுத்த கொஸ்டின் 9 பாக்ஸஸ் கெப்ட் 1 above the other. சிங்கிள் வேரியபிள் தான். செஞ்சிடலாமா? போயிடும். சிங்கிள் வேரியபிள் போயிடலாம் செஞ்சிடலாம். ஓகே, எம்முக்கு 3 பாக்ஸஸ் எபோல டி. 3 பாக்ஸஸ் எபோல டி. 1 2 பேர் விட்டு இங்கே எம். ஓகே, அட்லீஸ்ட் 1 பாக்ஸ் எபோவ் போச்சாண்டா வெயிட்டு. அட்லீஸ்ட் 1 பாக்ஸ் எபோவ் எம்முக்கு மேலே 1 பாக்ஸாவது இருக்கணும்ட்டாங்க. ரைட்டு. டீக்கு 2 பாக்ஸஸில் பிலோவில் ஓ. டீக்கு 2 பாக்ஸ் பிலோவில் ஓ. ரைட்டு. ஓகே, இது வச்சாச்சு. ஆஸ் மெனி பாக்ஸஸ் கெப்ட் எபோவ் ஓ. இது சொல்ல முடியாதுல்ல. மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க? 4 7 பேர் வந்துட்டாங்க. 7 பேர் இருக்காங்க பொசிஷன். ஓகே, 7 பொசிஷன் இருக்குது. வேறு எதுவும் ஃபில் ஆகுதா? வேறு ஓக்கு எபோவில் 6க்கு பிலோவில் 2 சேம்ட்டாங்க. 4 பாக்ஸஸ் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். எஸ்ஸுக்கும் ஆருக்கு நடுவில் 4 பாக்ஸ்ட்டாங்க. சரி, இதை நம்ம அதை போட்டால் தான் போட முடியும். என் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எம் அண்ட் கியூ. எம்முக்கும் கியூக்கும் எக்ஸாக்டாக இருக்குன்றாங்க. சரி, பி இஸ் கெப்ட் எபோவ் எம். அந்த இங்கேயும் வைக்கலாம் பி, இல்லை வேறு யாராவது வந்தாங்கன்னா வச்சிடலாம். ஓகே, எம்முக்கு எபோவில் தான் பி. அடுத்து யூ இஸ் நாட் அட்ஜஸ்டன்ட் டு ஓ. ஓவோட அட்ஜஸ்டன்ட்டில் யூ கிடையாதுன்ட்டாங்க. சரி, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 3 7 பேர் இருக்காங்க. என்னென்ன பாசிபிலிட்டிலாம் வரலாம் அப்படின்னா எம்மு 1 2 டிஏ 1 விட்டு ஓ. ஓகே, செக் பண்ணி பார்க்குறோம். கீழே ஒருத்தர் வந்து மேலே ஒருத்தர் வரலாம். ஒரு பாசிபிலிட்டியில் கீழே ஒருத்தர் வந்து மேலே ஒருத்தர் வரலாம். இல்லை அப்படின்னா 7 பேர் இருக்காங்கல்ல, மேலேயே 2 பேர் வரலாம். கன்ஃபார்மாக மேலேயே 2 பேர் வரலாம். 1 2 3 பேர். அடுத்து 3 6 பேர் ஆகிட்டாங்க. 9 பேர் ஆகிட்டாங்க. அடுத்து வேற என்ன பாசிபிலிட்டி இருக்குது? 1 2 3
இங்கே ஓ விட்டு இருக்கு. இங்கே ஏதாச்சும் 7 பேர் ஆயாச்சா? இங்கே 7 பேர் ஆயிட்டாங்க. இங்கே 7 பேர் விட்டு 7 பேர் விட்டு கீழே 2 வரலாம். ஓக்கு கீழே 2 வரலாம். ஓக்கு கீழே ஒருத்தர், ஓ கீழே யாருமே இல்லை, ஓ கீழே 2 பேர். டக்குன்னு உட்கார சொன்னா இங்கே 2ஆவதா இருக்காரா? இங்கே ஆர் 2ஆவதா இருப்பார். பார்த்தோன்னே ஆர் 2ஆவதா இருக்கார். பார்த்தோன்னே போடலாம் டக்குன்னு. கீழே ஒரு கேப் இருக்கா? அப்போ ஆறுக்கு மேலே ஒரு கேப் இருக்கு. இங்கே ஆறுக்கு யாரும் இல்லை. இங்கே என்ன பண்ணலாம்? 2 கேப் இருக்கு. மேலே 2 கேப் விட்டிங்கன்னா ஆறு இங்கே வச்சிடலாம். சரி, வேற என்னென்ன? இந்த க்ளூவெல்லாம் கொஞ்சம் வலிச்சிடும். பி எம்முக்கு எவ்வளோ தான் பி, எம்முக்கு எவ்வளோ தான் பி, இங்கே பி, இங்கேயும் எம்முக்கு எவ்வளோ தான் பி, உட்கார வச்சிடலாம் பி. ரைட்டு, வேற என்ன இங்கே இருக்குது? ஓக்கு ஆறுக்கு முடிஞ்சா இந்த ஹிண்ட் அடிச்சிருவோமா? ஓகே, இந்த இடத்துல எம்முக்கு எவ்வளோ பின்னு சொல்லும்போது இங்கேயும் பி வரலாம், இங்கேயும் பி வரலாம். அந்த 2 இடத்துல பி வரலாம். ஓகே ரைட், அடுத்து 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 ஆருக்கு 4 பாக்ஸஸ். 4 பாக்ஸஸ் இப்படின்னு எஸ் அண்ட் ஆர். எஸ்ஸுக்கு ஆருக்கு நடுவில் 1 4 1 2 3 4 விட்டு உட்கார வைக்க முடியும். இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. 1 2 3 4 விட்டு எஸ். அதே மாதிரி 1 2 3 4 விட்டு இங்கே எஸ். ஓகே, எஸ் உட்காந்துருச்சு. இங்கேயும் 4 விட்டுட்டு எஸ் கீழே. ஓகே ரைட், அடுத்து இங்கே இருக்காரு. க்யூக்கும் எண்ணுக்கும் எக்ஸாக்ட்லி மிடில் இருக்காரு. க்யூக்கும் எண்ணுக்கும் எக்ஸாக்ட் மிடில். இங்கே எண்ணெய் போட்டால் க்யூ வைக்க முடியல, இங்கே எண்ணெய் வைக்க முடியாது. ஸோ முடிஞ்சு. இந்த இடத்துல எங்கே வைக்கணும்னா எண்ணெய் இந்த இடத்துல தான் க்யூ வைக்கணும். இந்த இடத்துல தான் எண்ணெய் வச்சா தான் எக்ஸாக்ட் மிடில் வருது. அதனால் இந்த பாசிபிலிட்டி அவுட். ஏன்னா பி உட்கார வைக்க முடியாது, நமக்கு பி உட்கார வைக்க முடியாது. அதனால் இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஏன்னா இந்த 2 இடத்துல ஏதாவது ஒருத்தர பி வரணும், அதனால் கேன்சல். ரைட், அடுத்து இங்கே போவோம். எண்ணு க்யூ உட்கார வைக்கணுமா? இங்கே எண்ணு போட்டுக்கலாம், இங்கே க்யூ உட்கார வைக்கலாம். ஒருத்தர் விட்டு இங்கே எண்ணு வச்சா கூட இங்கே ஒருத்தர் இடம் இல்லை, ஒரு இடம் இல்லை க்யூ போகிறதுக்கு. அதனால் மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? ரைட், இந்த இடத்துல இங்கே உட்கார வச்சாச்சு. பேலன்ஸ் இருக்க நம்பர் யார் இருக்கா? யூ இருக்காரு. யூ அட்ஜசன்ட் கிடையாது, ஓ அட்ஜசன்ட் கிடையாது. தப்பு. யூ ஓக்கு அட்ஜசன்ட் கிடையாதுன்ட்டாங்க. இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களே யூ ஓக்கு அட்ஜசன்ட்டில். அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டு. ஒருத்தர் விட்டு இங்கே எண்ணு போட்டுடலாம், ஒருத்தர் விட்டு இங்கே க்யூ வந்துடுவார். எம்என் க்யூ. லாஸ்ட்டில் யாருக்கா? யூ இருக்காரு. இங்கே ஓ இல்லை, பக்கத்தில் இல்லை, அதனால கரெக்டு. யூக்கு யூ, க்யூக்கு யூ, க்யூக்கு யூ 3 பாக்ஸஸ் பிலோ, 3 பாக்ஸஸ் பிலோ. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. மோர் தென் 4 பாக்ஸ். எம்முக்கு ஓக்கணும்ல, எம்முக்கு ஓக்கணும் மோர் தென் 4 பாக்ஸ். 1 2 3 4. மோர் தென் 4 இல்லை, தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ட்ரூ தான் கேட்குறான். 1 வராது, 1 வராது. ஓகே, 1 வராது. இப்போ 3 கரெக்டு. அப்போ 3 செக் பண்ண தேவையில்ல, 2 மட்டும் செக் பண்ணால் போதும். 2 மட்டும் செக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? பி தான் டாப் மோஸ்ட் பொசிஷனுங்கிறாங்க. பி டாப் மோஸ்ட் கரெக்ட். அப்போ 2 and 3 தான் ஆன்சர். ரைட், ஆல் பாக்ஸஸ் ஆர் கெப்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டமில் இருந்தால் அன்சேஞ்சு. டாப் டு பாட்டமில் அரேஞ்ச் பண்ணுவோம் ஆல் த பாக்ஸஸ். இதில் ஸ்டார்ட் ஆகுது, எம்என்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? எம்மு என்னு ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ. யூ கரெக்டாக இருக்காரு. வேறு யார் கரெக்டாக இருக்காங்க? வேறு யாரும் கரெக்டாக இல்லை, ஒரே ஒருத்தர் தான் கரெக்டாக இருக்காரு. அடுத்து எம்முக்கு பிக்கு எபோவில், பிக்கு எபோவில் எத்தனை பேரோ சேமஸா? பிலோ வந்து யாருக்கு பிலோவில்? யூக்கு பிலோவில். யூ 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 இங்கே பாக்ஸ் யூவா? பாக்ஸ் யூன்னு இல்லை, அதை நீங்கள் எழுதிக்கங்க. ஓகேவா? வேறு எதுவும் இல்லை ஆப்ஷனில். ரைட், அடுத்து ஆர் இஸ் ரிலேட்டட் டு டி. 6 டி, 6 டி ஒருத்தர் விட்டு கீழே. அடுத்து அதே மாதிரி என்னு கியூ, என்னு கியூ ஒருத்தர் விட்டு கீழே. கேட்டிருக்க கேள்வி என்ன? எந்த பாக்ஸுக்கு? அப்போ யூக்கு ஒருத்தர் விட்டு மேலே யார் இருக்கா? யூக்கு ஒருத்தர் விட்டு மேலே யார் இருக்கானா ஓ, பாக்ஸ் ஓ. சரி, அடுத்து இங்கே வரும் 7%. 7% சிட்டிங் இன் டேபிள். ஓகே, 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரு. பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர். 2 வேரியபிள், 2 வேரியபிள், அதனால் ஸ்கிப்பு. 2 வேரியபிள், அதனால் லாஸ்ட்டாக வரேன். 2 கண்டுபிடிக்க நான் லாஸ்ட்டாக வரேன். அடுத்து 1 வேரியபிள் தானா? 7%. ஓகே ரைட். 7% சிட்டின்னு சொன்னால் 14%. 14 மொத்தம் 14 இருக்கு. ஓகே, 7 பேர் ஒரு ரோக்கு. ரோ 1 ஃபேசஸ் நார்த்து, ரோ 2 ஃபேசஸ் சவுத்து. ரோ 2 ஃபேசஸ் சவுத்து, ரோ 1 ஃபேசஸ் நார்த்து. யார் யாருன்னு கொடுக்கல. சூப்பர், எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஈச் அதர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கே சிட்ஸு ஜஸ்ட் ரைட் ஆஃப். ஓகே, ஜியோடைய இமிடியேட் ரைட்டில் யார் இருக்காருன்னா கே இருக்காரு. நோ ஒன் சிட் டு த ரைட் ஆஃப் கே. அந்த ஆரம்பிச்சிடலாம்ல. இப்போ கே வந்து சவுத்து பேசிங்காக வச்சிடலாமா? சவுத்து பேசிங்காக வச்சா கே தான் லாஸ்ட்டில் இருப்பார். யாருமே அவருக்கு ரைட்டில் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 பேர். 1 2 3 4 5 6 7 பேர். அதே மாதிரி இங்கே சவுத்து பேசிங்கில் இது நார்த்து பேசிங்கில் கேவை போட்டோன்னா கே இங்கே, ஜி இங்கே. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 7 பேர், 7 பேர். ஓகே, 3% பிட்வீன் டி அண்ட் 1 who faces ஜி. ஜியை பேஸ் பண்ணி வச்சிருக்காரு, அவருக்கு நேராக டீயில் 3 பேர் விட்டுருக்கு.
ஜியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு நேராக டீல. ஓகே, ஆட் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் டி அண்ட் எஸ். டீக்கு எஸ்க்கு நடுவில் ஆட் நம்பர் ஆஃப் பீசஸ், ஸ்கூ பேசஸ் இது. டீக்கு நடுவில் டீக்கு எஸ்க்கு நடுவில் ஒருத்தர் இல்லைனா 3 பேர் இருக்கலாம். ஒருத்தர் விட்டிங்கன்னா இங்கே எஸ் வச்சா இங்கே 6 போட்டுடலாம். அதே 1 2 3 விட்டு இங்கே எஸ் போட்டிங்கன்னா இங்கே 6 போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் கன்ஃபார்ம் இங்கே, 6 இங்கே. அதே மாதிரி இங்கே எஸ் இங்கே வச்சோன்னா 6 போட்டுடலாம். இதே 1 2 3 பேர் விட்டு ஆட் நம்பர் பர்சன் விட்டு எஸ் இங்கே வச்சா இங்கே 6 போட முடியாது, தப்பு. அதனால் என்ன தெரிஞ்சிச்சுன்னா 6 எஸ். ஓகே, இங்கே எஸ் இங்கே 6, ரைட். வேறு அடுத்து 2% சீட் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப். ஆருக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர். இங்கே எஃப் வைக்க முடியாது, அதனால் இங்கே எஃப். இங்கே என்ன பண்ணலாம், இங்கே எஃப் வைக்க முடியாது, அதனால் இங்கே எஃப். ஓகே, எஃப் ஹூஸ் இஸ் டயகனலி ஆப்போசிட் ஹச். ஓகே, இந்த இடத்துல எஃப் இங்கே வைக்க முடியாது, இங்கே வச்சுட்டு ஹச்சுக்கு டயகனலி ஆப்போசிட், ஹச்சுக்கு டயகனலி ஆப்போசிட். அடுத்து டி ஜஸ்ட் சிட்டு, டி சிட்டு இமிடியேட் ரைட்டா. ஏவுடைய இமிடியேட் ரைட்டு பட் நாட் இன் ரோ 1. ரோ 1 இங்கே இருக்குது. ஏவுடைய இமிடியேட் ரைட்டில் டி, ஏவுடைய இமிடியேட் ரைட்டில் டி இங்கே. ரோ 1 இங்கே இருக்குது, ஏவுடைய இமிடியேட் ரைட்டில் டி இங்கே. சி உடைய தேர்ட் டு த லெஃப்டில் பி. ஓகே, 1 2 3. ஓகே, மொத்தம் தேர்ட் டு த லெஃப்டா 2 பேர் இருக்கணும் நடுவில். ஆமாம், 2 பேர் இருக்கணும். பிக்கு சி தேர்ட் டு த லெஃப்ட்டு டஸ் நாட் ஃபேஸு ஜி. ஓகே, அதாவது இப்போ இங்கே மேலே இருக்க ஒரே பொசிஷன் தான் இருக்குது. மேலே இருக்கிற ரோவில் ஒரே ஒரு பொசிஷன் தான். பிசி ஒரே ரோவில் வர முடியாது, ஒரே ரோவில் வரணும். அப்போ இந்த இடத்துல வரமாட்டார் கன்ஃபார்ம், ரைட். இங்கே பார்த்தா 2 பொசிஷன் இருக்குது, இந்த இடத்துல 2 பொசிஷன் இருக்குது. ஆனால் இங்கே கேப் எத்தனை 2 இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இங்கே கிடையாது. அப்போ பிசி கீழே தான் வருவாங்க, பிசி கீழே வருவாங்க. இந்த இடத்துல எங்கே போடலான்னா சி இங்கே போட்டு 1 2 விட்டு இங்கே பி போடலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, டஸ் நாட் ஃபேஸ். யார் பி ஃபேஸ் பண்ண மாட்டாரா ஜியை. அப்போ கண்டிப்பாக சியை இங்கே போட்டு இங்கே பி போடக்கூடாது, அது தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிச்சு, சியை இங்கே போடலாம், 3 பேர் விட்டு 2 பேர் விட்டு இங்கே பி. ஆஹா, வைக்க முடியலையா, பாசிபிலிட்டி கேன்சல். சி இங்கே வச்சா இங்கே பி வருது, கேன்சல். அதே மாதிரி சியை இங்கே வேறு இடத்துல வைக்க முடியல, தப்பு, பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து இங்கே போவோம். இங்கே பார்த்தோம்னா சியை இங்கே வச்சு 1 2 பேர் விட்டு இங்கே பி போடலாம். ஒரே இடம் தான் இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் உட்கார வச்சிடலாம், ரைட்டு. அதே மாதிரி ஜியை ஃபேஸ் பண்ணி இல்லை. அடுத்து பி ஃபேஸஸ் பி. பி ஃபேஸஸ் பி. இந்த 2 இடம் தான் வரும், ஒரே இடம் தான் கேப் காலியாக இருக்குது. ஹூ சிட் இந்த சேம் ரோ கியூ. இப்போ வியும் கியூவும் ஒரே ரோவில் வருவாங்கன்ட்டாங்க. அப்போ இங்கே தான் 2 பொசிஷன் காலியாக இருக்குது. கண்டிப்பாக கியூ இங்கே, வி இங்கே, இங்கே பி. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது கொஸ்டின் போயிடும். ஃபோர்த் ரைட் ஆஃப் பி. பியோடைய ஃபோர்த் ரைட்டு 3 பேர் விட்டு 1 2 3 பேர் விட்டு கே, 3 பேர் விட்டு கே. அடுத்து ஏவுடைய ஏக்கு வி, விக்கு ஏவா, விக்கு ஏவா, ஏக்கு வி, ஏக்கு வி தேர்ட் டு த ரைட், ரைட். அடுத்து 4th பழைய பைகளை QH KF, QH KF. இன்னொருத்தர் யாரா வந்து ஆட் மேன் அவுட், ஆர். ஃபேஸஸ் பி. யார் பேஸ் பண்ணிக்கா பிஏ, டி பேஸ் பண்ணிக்காரு, ரைட். ஃபாலோயிங் பேர் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் த ரோ. எந்த மிடில் ஆஃப் த ரோவில் யார் இருக்கா, 3 பேர் விட்டு 3 பேர் விட்டு இங்கே எஸ்ஆர் தான் மிடில், எஸ்ஆர் மிடில். ஓகே, ரைட். அடுத்து அந்த இன்இக்வாலிட்டி இவனை தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கணும். நான் டக்குன்னு சொல்கிறக்காக போயிட்டேன். ஜே கரெக்ட் தான் இஜெட்டு, ஜேலேருந்து ஓ போயிடலாம், ஓலேருந்து இஜெட்டு, சூப்பர். ஒன்லி ஒன் ஃபாலோ ஒன்லி ஒன்று பாரு நான் பாட்டி. அடுத்து ஒய் கிரேட்டர் தன் கியூ. ஒய்லேருந்து ஓ போகலாம், ஒய்லேருந்து ஓ போய் ஓலேருந்து கியூ போகலாம், கரெக்ட். போத் ஆன்சர் போத்து. ஜேலேருந்து ஓ போய் ஓலேருந்து இது, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லேருந்து ஓ போய் ஓலேருந்து கியூ, கரெக்ட். அடுத்து ஒய் கிரேட்டர் தன் ஓ, ஒய் ஸ்மாலர். பார்த்தனே தப்பு, ஒன்று வராது. ஏன்னா ஒய் கிட்ட 2மே ஸ்மாலர் சிம்பிள் இருக்குது, அதனால தப்பு. பி கிரேட்டர் தன் ஜி, பி கிட்ட இங்கே ஸ்மாலர் இருக்குது, ஆனால் இங்கே போய் பார்ப்போம் ஈக்குவல் டு ஐலேருந்து ஜி போயிடலாம், கரெக்ட். ஒன்லி டூ ஃபாலோஸ், ரைட். அடுத்து 6 கிரேட்டர் தன் 3, 6லேருந்து 2 போயிடலாம், 2லேருந்து 3 போயிடலாம், கரெக்ட். கிரேட்டராக இருக்குது. அதே மாதிரி 9 கிரேட்டர் தன் 3, 9 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 9லேருந்து 2 போயிடலாம், 2லேருந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 3 போகுது, அப்படியே போத் 1 and 2. அடுத்து லாஸ்ட் பஸ்ஸில், ஆமாம் இந்த ஒரு பஸ்ஸில் தான் இருக்குது. லாஸ்ட் பஸ் 9% சிட் பிட்வீன். 9% கொடுத்துட்டாங்க 3 டிஃப்ரெண்ட் கம்பெனியில். நாட் அண்ட் கேம் சேம் ஆர்டர். யாங்க கூகுளு, அமேசானு, மைக்ரோசாஃப்ட்டு. ஓகே, 9%. ஓகே, ரைட். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்.
ஃபோர் தென் ஓகே 2லேருந்து 4 பேர் இருக்கணும். ஒரு குரூப்பில் 2லேருந்து 4 பேர் இருக்கணும். நாட் மோர் தென் 4. அடுத்து டபிள்யூ அண்ட் எக்ஸ். டபிள்யூ எக்ஸும் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து யூ அண்டு கியூ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனி. யூவும் கியூவும் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனி பட் போத் ஆஃப் தம் டஸ் நாட் ஒர்க் இன் த சேம் கம்பெனி அஸ் எக்ஸ். இங்கே ஒர்க் பண்ணனா யூ இங்கே ஒர்க் பண்ணலாம், இங்கே கியூ ஒர்க் பண்ணலாம். இவங்க எங்கேனாலும் ஒர்க் பண்ணலாம். இந்த இடத்துல போய் நான் வைக்கல. இந்த 2 இடத்துல ஒர்க் பண்ணலன்னா இங்கே கியூ இங்கே ஒர்க் பண்ணலாம். ஏன்னா 2 பேரும் டிஃப்ரெண்ட் கம்பெனியில். ஆனால் இவங்க வந்து எக்ஸ் கூடயே ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து பிஎம் ஒர்க்ஸ் இன் த சேம் கம்பெனி. பியும் எம்மும் ஒர்க் இன் சேம் கம்பெனி. பிஎம் சேம் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். யூஎம் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஓகே. அப்போ யூஎம் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒன்று இவங்க கூட சேரலாம் பிஎம், இல்லை இவங்க கூட சேரலாம். இவங்க 2 பேரில் யார் கூட சேருவாங்க. கன்ஃபார்ம் பிஎம்ன்றவங்க இவங்க கூட சேருவாங்க. இவங்க கூட சேர்ந்தா 4 பேர் முடிஞ்சு, இவங்க கூட சேர்ந்தா 3 பேர். ஓகே. ஆர் டஸ் நாட் ஒர்க் இன் கூகுள். ஆர் கூகுளில் ஒர்க் பண்ண மாட்டார். அடுத்து பி நெய்தர் ஒர்க் இன் சேம் கம்பெனி ஆஸ் எக்ஸ். எக்ஸ் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டாராம் பி. அப்போ பி இங்கே உட்காரல, இங்கே ஒர்க் பண்ணல. எக்ஸ் இருக்க கம்பெனியில் பி ஒர்க் பண்ணலன்னா இந்த பாசிபிலிட்டி அவுட்டு. கன்ஃபார்ம் இந்த பாசிபிலிட்டி அவுட். ஏன்னா இங்கே பிஎம் எக்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ QPM அப்படியே வச்சிடலாம். ரைட். இங்கே இருக்கா இன்னொன்று பி நெய்தர் ஒர்க்ஸ் இன் எக்ஸு அண்ட் நார் ஒர்க்ஸ் இன்னா மைக்ரோசாஃப்ட். இங்கே யார் வர மாட்டேன்ட்டா? யார் பி. பி இங்கே வர மாட்டாராம், மைக்ரோசாஃப்ட்லேயே வர மாட்டாராம். பி மைக்ரோசாஃப்ட்லேயே வர மாட்டார், இதுலேயே வர மாட்டார். இங்கே 2 இடத்துல வரலாமா? இந்த 2 இடத்துல எங்கேனாலும் வரலாம். கரெக்ட். அடுத்து ஆர் அண்ட் யூ ஒர்க் இன் சேம் கம்பெனி. ஆரும் யூவும் ஒர்க் இன் சேம் கம்பெனி. இந்த ஆர் யூ ஒன்றா போட்டுருவோம். அடுத்து வி ஒர்க்ஸ் இந்த சேம் கம்பெனி எஸ். வி ஒர்க் இன் எம் கூட தான் ஒர்க் பண்ணுவாரா வி. எஸ் அண்ட் வி ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனி. எஸ்ஸும் வி. எஸ் இங்கே வராதில்ல, ஏன்னா ஏற்கனவே 4 பேர் வந்துட்டாங்கல்ல. எஸ் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் கம்பெனி. எஸ் டஸ் நாட் ஒர்க் இன் சேம் கம்பெனி எஸ் ஆர். எஸ்ஸு இவங்க கூட வராது, ஆனால் இவங்க கூடயே வராதுன்றனால எஸ்ஸை கண்டிப்பாக இங்கே தான் போடலாம். மொத்தம் 9 பேர் ஃபில் ஆகிட்டாங்களா? 4 3 7 7 2 9 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. மோர் தென் 2% ஒர்க் இன் மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட்டில் 2 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்களாம். மினிமம் 3 இல்லைனா 4 பேர் இருக்கலாம். 4 பேர் வர முடியாது, ஏன்னா இங்கே பி இருக்காரு. இங்கே பி வந்தால் 4 பேர் ஆயிடுச்சு. இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் கண்டிப்பாக வர முடியாது. அப்போ 3 பேர் இருக்கவங்க தான் போடணும். 3 பேரை போட்டிருந்தா WXS. ஓகே. அடுத்து ஆர் இங்கே வர மாட்டாரா? ஆர் இங்கே வர மாட்டார்னா ஆரும் யூ இங்கே வருவாங்க. பேலன்ஸ் இருக்க யார்? BQPM. ஓகே. அவ்வளோதான். இங்கே தான், இவங்க தான் இங்கே. அடுத்து எம் எந்த கம்பெனி? எம் வந்து கூகுள். கூகுள். ஓகே. அடுத்து காம்பினேஷன் இஸ் கரெக்ட். எம் அமேசான், யூ மைக்ரோசாஃப்ட். எம் அமேசான் கிடையாது, யூ மைக்ரோசாஃப்ட் கிடையாது. எஸ் அமேசான், W கூகுள், எக்ஸ் மைக்ரோசாஃப்ட். எஸ் அமேசான் கிடையாது. W கூகுள், டபிள்யூவும் கூகுள் கிடையாது. அப்போ எக்ஸ் தான் மைக்ரோசாஃப்டாக இருக்கார். எக்ஸ் மைக்ரோசாஃப்ட் கரெக்ட். அடுத்து அமேசானில் யார் வந்து அமேசானில் இருக்கான்? அமேசான் ஆர் அண்ட் யூ. ஆர். அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் பைகளை. QPMSV. எஸ் இங்கே இருக்காரு, வி இங்கே இருக்காரு. சம்மந்தம் இல்லாமல் இருக்காரு எஸ். ஓகே. அடுத்து Q இஸ் ரிலேட்டட் டு எம், எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எஸ். அதே மாதிரி யூக்கு ரிலேட்டட் யார்? Qக்கு எம் சேமு, எக்ஸ் ரிலேட்டட் டு எஸ் சேமு. கேட்டிருக்கிறது யூக்கு யார்? ஆர். யூக்கு ஆர். ஓகே. பசில்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பசில் விட்டுருக்கோமா? ஆமாம், ஒரே ஒரு பசில் விட்டோம், அதை மறந்துட்டு பாருங்க. 2 வேரியபிள் பசில். சரி, செஞ்சிருவோமா? வாங்க போவோமா? செய்வோம். 7%. ஓகே. டிஃப்ரெண்ட் கம்பெனி 7 ஸ்டோரி பில்டிங்கில் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் 1. ஓகே. 7வது லாஸ்ட்டு. இவங்க என்ன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிச்சிருக்காங்களா? சரி, ஓகே. யூசர்ஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இதுலேருந்து இது ஆரம்பிச்சிடும். 7 6 5 4 3 2 1. கோடுகள் ஒரு பிரச்சனைகள் பண்ணுது நமக்கு. கோடுகள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் பண்ணுது. ரைட். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒன்லி 1% ஹேஸ் எக்ஸுக்கும் ஸ்பார்க்குக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர். ஆஃபீஸ் எக்ஸ் எய்தர் டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட். ஓகே. எய்தர் டாப் மோஸ்ட் பாட்டம் மோஸ்ட். இங்கே வச்சிடலாம் எக்ஸ், இல்லை இங்கே வச்சிடலாம். ஸ்பார்க்குக்கும் எக்ஸுக்கு நடுவில் ஒருத்தர், ஸ்பார்க்குக்கும் எக்ஸுக்கு நடுவில் ஒருத்தர். சரி. அடுத்து 2% ஹேவ் தேர் ஆஃபீஸ் பிட்வீன் ஸ்பார்க்கும் அச்சுக்கு நடுவில். ஸ்பார்க்கும் அச்சுக்கு நடுவில். மேலே போட முடியாது, கண்டிப்பாக கீழே தான். ஓகே. கீழே போட முடியாது, கண்டிப்பாக மேலே தான். ஓகே. அச்சு. அடுத்து தேர் இஸ் 2% கேப் பிட்வீன். 2% பிட்வீன் யாருன்னா யூ அண்ட் எல் ஹூ இஸ் HTML. ஐயா, இதில் போய் எங்கடா 2% கண்டுபிடிக்கிறது?
யூக்கு எல்லுக்கு நடுவில் வேற எதுவும் க்ளூ கொடுக்கான். யூக்கு எல்லுக்கு நடுவில் 2 பேர் HTML எல் யூஸ் பண்ணுவார். யூ இஸ் அன் ஆட் நம்பர்டு ஃப்ளவர். யூ ஆட் நம்பர்டு ஃப்ளோரா. ஆஃபீஸ் எல் இஸ் நாட் அ ஃப்ளோர் நம்பர் 4. இங்கே வர மாட்டார் எல். யூ ஆட் நம்பர் ஃப்ளோரா. யூவை இங்கே போட்டிங்கன்னா 2% விட்டு எல் இங்கே கண்டிப்பாக 1ஆம் நம்பரில் வரமாட்டார். யூ கண்டிப்பாக 1ஆம் நம்பரில் வரலன்னா யூவை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா 1 2 விட்டு இங்கே எல் வச்சு HTML வச்சிடலாம். ரைட். வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது இதே இதில் செக் பண்ணி பார்க்குறேன் நான். இப்போ இங்கே யூ போட்டோன்னா 1 2 விட்டு இங்கே எல் வைக்க முடியாது. ஓகே, அப்போ ஒரே இடம் தான். இன்னொரு ஆட் நம்பர் அங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ யூவை இங்கே போட்டு 1 2 பேர் விட்டு எல் இங்கே வச்சு HTML வைக்கலாம். அதே மாதிரி இங்கே செக் பண்ணுறோம். இங்கே வரமாட்டாரா? அப்போ இங்கே வரமாட்டாரா? யூ இங்கே போட்டிங்கன்னா 1 2 விட்டு இங்கே 4ஆம் நம்பரில் எல் வந்துடுவார். அப்போ அது வராது. இதே 5ஆம் நம்பரில் செக் பண்ணால் யூவை இங்கே போட்டோன்னா 1 2 விட்டு எல் இங்கே வைக்கலாம். ஓகே. இதே 3ஆம் நம்பரில் செக் பண்ணோன்னா 3ஆம் நம்பரில் இங்கே போட்டோன்னா யூ இங்கே வச்சு 2 பேர் விட்டு எல் இங்கே வைக்க முடியாது. கரெக்ட். வச்சிருக்காருல ஆல்ரெடி, அதனால் வைக்க முடியாது. அப்போ கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. யூ இங்கே 1 2 விட்டு இங்கே எல் இங்கே வந்து HTML. ரைட். அடுத்து difference between the floor number of the person who is Ruby and X is equal to the R and R. இப்போ எக்ஸையும் ரூபியும் மைனஸ் பண்ணுறது தான் நமக்கு யாராமா ஆறு என்ன யூஸ் பண்ணுறாருட்டாங்க? PHP. PHP. ஓகே, எக்ஸையும் ரூபியும் மைனஸ் பண்ணுறது தான் 6. எக்ஸ் இங்கே போட்டு ரூபி வராது, அவருக்கே வராது. ரூபியை இங்கே வச்சா எத்தனை மைனஸு? 1 2 மைனஸு. 2 இருக்க இடத்துல 2ஆம் நம்பர் ஃப்ளோரில் இருக்க இடத்துல 6 போட முடியாது. PHP. கரெக்ட். அப்போ ரூபி அங்கே வராது. வேற எங்கே ரூபி வைக்கலாம்? ரூபி இங்கே வச்சோன்னா 1 2 3 3 மைனஸா? மைனஸ் பண்ணுறது தானே. ஃப்ளோர் நம்பர் டிஃபரன்ஸ் தானே கேட்குறான், கேப் கேட்கல. ஆமாம், டிஃபரன்ஸ் தான் கேட்குறான். இங்கே 7ஆம் நம்பரில் இருக்காரு. நீங்கள் ரூபியை 3ஆம் நம்பரில் போட்டிங்கன்னா 7 - 3 4. இங்கே 6 வைக்கலாம். 6 PHP வைக்கலாம். கரெக்ட். ரூபி இங்கே ரூபி போட்டால் 5ஆம் நம்பரில் வைக்க முடியாது. 6 PHP இந்த ஒரு இடம் தான். அப்போ அதே மாதிரி இங்கே ரூபி போட்டால் 7 - 1 6 6ஆம் நம்பர்லேயே வைக்க முடியாது. ஓகே, அப்போ ரைட்டு புரிஞ்சு. 6 PHP. இங்கே அதே மாதிரி எக்ஸ் இங்கே இருக்காரு, 1ஆம் நம்பரில் இருக்காரு. ரூபி இங்கே போட்டோன்னா என்ன ஆகும்? 4 - 1 3ஆம் நம்பரில் போய் 6 PHP வைக்க முடியாது. ரைட். அடுத்து வேற யார் இருக்கா? இங்கே ரூபி போடும். இங்கே ரூபி போட்டால் 5 - 1 4. இங்கே தான் அப்போ 6 PHP இங்கே போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இதே 6ஆம் நம்பரில் போய் போட்டோம்னா 5ஆம் நம்பரில் 6 போட முடியாது, ஏன்னா யூ இருக்காரு. 7ஆம் நம்பரில் போட்டோம்னா 7ஆம் நம்பரில் ரூபி போட்டால் 7 - 1 6. 6ஆம் நம்பரில் 6 வராது, ஏன்னா வச்சிருக்காரு. ரைட். ஓகே, இப்போ இது புரிஞ்சிச்சு. இது வரைக்கும் உட்காரச்சாச்சு. த பர்சன் who uses Ruby does not have officer 3 multiples of 3. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இல்லைன்னு கூப்பிட்டானா? இந்த இங்கே வர மல்டிபிள் இருக்கு. அடுத்த க்ளூ படிச்சோன்னா இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஏன்னா யூ இங்கே மல்டிபிளில் வரக்கூடாதாமா. ரூபி இது மல்டிபிள் வரலாம். நம்ம இங்கே என்ன வச்சோம்? இங்கே தான் ரூபி வச்சோம். இங்கே ரூபி வச்சா தான் மைனஸ் போட்டால் 1. ஓகே, 4ஆவது ஃப்ளோரில் வருது. ரைட்டு. கே டஸ் நாட் யூஸ் ஸ்பார்க். கே ஸ்பார்க் கிடையாதுங்கிறாங்க. கே இங்கே வர மாட்டார். ஓகே, கே இங்கே வரல. ரைட். கே இங்கே வரலன்னா இங்கே ஒரு இடம் தான் இருக்குது. ஓகே, ஒரு இடம் தான் இருக்குது. பேலன்ஸ் கூடிய நபர் யார் இருக்கா? URE. இங்கே இருக்காரு. ரைட். இங்கே வச்சிடலாம். H and X does not use Python. Python வராது. Xும் Python வராதுன்னா K தான் Python. அடுத்து H does not use SQL. அப்படின்னா இவர் தான் SQL. பேலன்ஸ் இருக்கிறது யார் இருக்கா? ஜாவா. கொஸ்டின் முடிச்சிடும். பைத்தான் போட்டவங்க. பைத்தான் K. அடுத்து ஆஃபீஸ். க்கு ஆஃபீஸ் 3. 3rd ஃப்ளோர். அடுத்து சம் ஆஃப் த ஃப்ளோர் நம்பர் ஆஃப் L அண்ட் H. எல்லுக்கு வச்சுக்கோம். L 2, H 6, 8 மொத்தம். ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் ஆஃபீஸ் K அண்ட் ஆஃபீஸ் X? எத்தனை ஃப்ளோர் இருக்குன்றாங்க. கேக்கு எக்ஸுக்கு நடுவில் 5 ஃப்ளோர். 3 2 5. கேக்கு எக்ஸுக்கு நடுவில் டாப் மோஸ்ட் லாஸ்ட். மோர் தென் 3. ரைட். அடுத்து ஜாவா யூஸ் பண்ணுறாரு. யார் ஜாவா யூஸ் பண்ணுறா? 6ஆம் நம்பர் இல்லைனா H. ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கும். நம்பர் பேர் ஆஃப் லெட்ரு. இது செய்யவே பிடிக்காது, இருந்தாலும் செய்கிறேன். சரிங்களா? நியூஸ் பேப்பர். இது அப்படியே வரிசையாக எண்ணணும். சரிங்களா? எண்ணும்போது போடணும்.
நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவேன். எப்படின்னா ஓபிக்யூஆர், அதுக்கடுத்து ஆருக்கு அடுத்து எதுவும் இல்லை விட்டுருவேன். அடுத்து எஃப்ஜிஹெச்ஐஜே, அதுக்கடுத்து இல்லை எதுவும். டபிள்யூக்கு அடுத்து எதுவுமே இல்லை. எஸ்ஸுக்கு அடுத்து இங்கே எதுவுமே இல்லை. பிக்கு அடுத்து இங்கே கியூஆர்எஸ்டி வராது. ஏபிசிடி வராது. அடுத்து கியூஆர், இந்த ஒரு பேர், ஒரே ஒரு பேர் இருக்காங்க இங்கே. அடுத்து இஎஃப் வராது. அடுத்து இங்கே கியூஎஸ்டியு விடபிள்யூ, இந்த இங்கே ஒரு பேர் இருக்காங்க. ஆர்லேருந்து பார்த்தா இங்கே ஒரு பேர், ரைட்டு. அடுத்து அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பேர் இருக்குது? டபிள்யூஎக்ஸ்ஒய் வராது. எஃப்ஜிஹெச்ஐஜேகேஎல் வரல. கியூஆர்எஸ், இந்த இங்கே ஒரு பேர் கியூஆர்எஸ், ரைட்டு. டியு வரல. பிசிடிஇ, இந்த இ இருக்காங்கல்ல, ஓகே. 4 தான் இருக்கா? 4 போ, அதுக்கு மேலே இல்லை. 4க்கு மேலே செக் பண்ண தேவையில்ல. 4 வந்துருச்சு. அதுக்கு மேலே இல்லை. நன்னு இருக்கு, 1 2 3 4 இருக்கு. அதனால் அடுத்து செக் பண்ணல. 4 இருக்கு, முடிச்சாச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் முடிஞ்சு அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லைனா பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ல திட்டிட்டு போங்க. வந்து ஏதாவது 2 கெட்ட வார்த்தையை போட்டு கூட திட்டி விட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.